ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். இப்போ உலக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்கி பொருளாதாரம் ஒன்று உண்டு. நம்ம தொன்மையில் சொல்கிறது வீட்டில் இந்த பண மதிப்பில் வந்தப்பெல்லாம் பாட்டியினுடைய சுருக்கு பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுதான் சேமிப்பு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலதனம் அப்படிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறவனை விட சேமிக்கிறவன் தான் பணக்காரனாக முடியும். சேமிப்புங்கிறது முக்கியம், வெறுமனே சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் பணத்தை நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற? நிலத்துலையா, தங்கத்துலையா, இல்லை இந்த மாதிரி வங்கிகள்லையா, இல்லை ஷேர் மார்க்கெட்டா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிற சம்பாதிக்க எவ்வளோ சேர்த்து வைக்கிற, இந்த மாதிரி அதை பணத்தை ரெட்டிப்பாக்குற விஷயங்கள் நிறையா இருக்குங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான இது ஒரு ஷேர் மார்க்கெட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் பணம் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 ஆண்டுகளாக இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் இல்லைங்க, அது ஒரு மோசடி, ஏமாற்றுத்தனம் நிறையா இதாகிடுது, இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிற மாதிரியான அட்வைஸும் வருது. நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற இந்த பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக ஒவ்வொரு பொருளுக்கும் இயற்கையாக மதிப்புள்ள பொருள்கள் இருக்கிறது. அந்த பொருளை யாரும் நீக்கவோ இல்லாமக்கவோ முடியாது. தங்கம்னு இருக்குன்னு வைங்களேன், அதனுடைய மதிப்பை ஒரு கவர்மெண்ட்டு செல்லாதுன்னு அறிவிக்க இயலாது. தங்கம் தான். ஒரு பணம்ன்றதை செல்லாதுன்னு ஆக்கலாம். பணம் இயற்கையான மதிப்பு உள்ளதில்லை. பணம் நாணயம்னு சொல்கிறோம்ல, இதுகளுக்கெல்லாம் இயற்கையாக மதிப்பு கிடையாது. அரசாங்கம் செல்லும்னு சொல்கிற வரைக்கும் செல்லும், செல்லாதுன்னு சொல்லிவிட்டு வெறும் பேப்பரை போயிடும். அதான் ரூபாயுடைய மதிப்பு. அப்போ இந்த மாதிரியான மதிப்புகள்லாம் எதை கொண்டு நிற்கிதுன்னா மக்களுடைய நம்பிக்கை, ரெண்டாவது உத்தரவாதம். அது ஒரு கேரண்டி இருக்கனால தான். அதை இந்திய அரசாங்கம், அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் இதுக்கு உங்களுக்கு கேரண்டி தர்றாரு. ஆமாம் ஆமாம். அந்த கேரண்டி ப்ளஸ் மக்களுடைய நம்பிக்கை, இந்த ரெண்டில் தான் இந்த மாதிரி பொருளுடைய மதிப்புகள்லாம் இருக்கிறது. இப்போ இந்த கேரண்டி அடிப்படை நிற்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒருவன் கேரண்டி கொடுக்குறவன் யாருன்னு நமக்கு தெரியணும். நமக்கு அது இழப்பு ஏற்பட்டால் அவன்கிட்ட நம்ம கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கணும். உதாரணமாக இந்தியாவில் இருந்து இப்படி ஒரு கரன்சியை போட்டாங்கன்னு வைங்க. இப்போ 2000 ரூபா செல்லாதுன்னு மோடி அறிவிச்சார்னு, செல்லாதுன்னு அறிவிச்சு நம்மளை தெருவணி பண்ண முடியுமா? வேறு ரூபா தந்தாகணும். செல்லாதுன்னு அறிவித்த வரைக்கும் பைத்தியக்காரத்தனம் செஞ்சாலும் யார்கிட்டலாம் 2000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு அறிவித்தாங்கல்ல, செல்லாதுன்னு அறிவித்ததோடு ஒதுங்கிற முடியாது. அவங்க ஆல்டர்னேட்டிவ் செஞ்சே ஆகணும். அவங்க அந்த பொறுப்பு நான் பொறுப்புன்னு சொல்லி வேறு தரணும். அவங்க 500 ரூபாயோ 2000 ரூபாயோ தந்து என்ன செய்யணும், அந்த கணக்கை கொஞ்சம் தாமதமாக தந்து முடித்தாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு கேரண்டி, உத்தரவாதம் இருக்குது. அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது யார் உத்தரவாதம் கொடுக்குறது, யார் அதை செஞ்சா? முதல்ல கிரிப்டோ கரன்சிங்கிறது பெயர் தெரியாத ஒரு போலி முகவரியில் அது உண்டாக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு உண்டாக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்கிற பேரில் ஒரு காயின் சீனாக்காரனோ ஜப்பான்காரனோ தயாரித்து உண்டாக்கியிருக்கிறாங்க. அதில் இதை பார்த்துட்டு பல பேர் இதே மாதிரி பல காயின்ஸ்களை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்த பேர் கிரிப்டோ கரன்சிம்பாங்க. ஒவ்வொருத்தனும் இந்த தனித்தனியாக உண்டாக்குனது தனித்தனி பேர் இருக்குது. முதல்ல உண்டாக்குனது இந்த பிட்காயின்கிறது. சரி, இந்த பிட்காயினை முதல்ல ஒரு நெட்டில் போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி ஒரு காயின் வருதுன்ற மாதிரி ஒரு போலி அக்கௌண்ட்டை உண்டாக்கி அதை பரப்புகிறான். அவன் போலியாக என்ன செய்கிறான், இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு விளம்பரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி விளம்பரம் பண்ணி இந்த காயின்ஸை இவன் காயின்ஸ்னால் காயின்ஸு காசு கொடுக்க மாட்டான், நம்பர் தான். அவன் என்ன செய்கிறான்டா, ஒரு 1000 காயின்ஸு பிட்காயின்ஸுன்னு வெளியிடுறான். சரி, வெளியிட்டு ஒரு காயின்ஸு இவ்வளோ ரூபா கொடுத்து என்கிட்ட வாங்கிக்கிறங்கிறான். வாங்கிக்கிட்டு அதுக்கு அவர் நம்பர் தான் தருவான். இப்போவும் பிட்காயின்ஸ் நம்பர் தானே, அவங்க காயின்ஸ் நம்பர். பிட்காயின் இப்போ நான் வாங்கணும்னா நம்பர் தருவான், அவ்வளோதான். யார்? ஆன்லைனில் தருவான். அது யார் தரான்னு எனக்கு தெரியாது. அது ஒருத்தன் செய்கிறான்ல, அவன் எந்த நிறுவனம், என்ன பேர் கூட தெரியாது. அவன் பேரும் தெரியாது, போலி முகவரில் உண்டாக்குனது பரப்பி விட்டுட்டானா. இந்த ஒரு 1000 காயின்ஸை விற்று அவன் காசாக்கிட்டான். சரி, காசாக்கிட்டு போனோம், தொலைஞ்சு போயிட்டான், அவ்வளோதான், யாருன்னு தெரியாது. இப்போ இதை நம்பி மக்கள்கிட்ட விளம்பரமானதை நம்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த காயின்ஸை எல்லோரும் வாங்குகிறாங்க, பிட்காயின்ஸு வாங்குகிறாங்க. அப்போ இந்த வாங்கினதை உலக நாடுகள்லாம் தடை செஞ்சிட்டான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ அந்த காயின்ஸுக்கு எனக்கு ரூபா வேணும்னு நான் நிற்கிறேன், எனக்கு யார் தரணும்? அதை முதல்ல எனக்கு வித்தானில் தான் தரணும். அவன் தான் யாருன்னு தெரியலையே. இந்த பிட்காயின்ஸுங்கிறத ஒரு மோசடியான முறையில் ஒரு காயின்ஸை அடித்து விட்டு அதை நம்ப வச்சு அதுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்தி
அதுக்கு வந்து இந்த 2ஆம் நம்பர் வேலையில் அதுக்கு விளம்பரங்கள் கொடுத்து பிட்காயின்ஸ் ஒரு மதிப்பு மிக்கதாங்கிறத உண்டாக்குன அடிப்படையில் தான் நிறைய பேர் வாங்கினாங்க. வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு வரி கட்ட தேவையில்லை, அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். எந்த காரணத்துக்கு எடுத்தாலும் சரி, முதல்ல ஒரு இந்த மாதிரி செயற்கையாக ஒரு மதிப்பு கொடுக்கறதா இருந்தால் யார் கொடுத்தான்னு தெரியணும். அந்த யார் அதை தர்றா. இப்போ இந்த ரூபாய் இந்திய அரசாங்கம் வெளியிடுற ரூபாய்க்கு இந்திய கவர்மெண்ட்டு ரிசர்வ் வங்கின்னு சொல்கிறோம். அமெரிக்க ரிசர்வ் வங்கி டாலரை வெளியிடுது. டாலரு செல்லாதுன்னு சொன்னால் வேறு ஒன்று எனக்கு அவர் தரணும். நான் அவர்கிட்ட போய் கிளைம் பண்ணி கேட்க முடியும். ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு அதனுடைய கவர்மெண்ட் வந்து பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. இந்த காயின்ஸை ஒரு கவர்மெண்ட் வெளியிட்டாங்களன்னா வெளியிடலை, அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம், ஒரு இயக்கம், ஒரு ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட அப்படி ஒரு நிறுவனம் வெளியிட்டாங்கன்னா யாருன்னு தெரியாது. யார் என்று தெரியாத ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, இப்படி ஒரு காயின் இருக்குங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி அவன் ஒரு 1000 காயின் வந்து விற்கிறான். அதை என்ன செய்கிறான்னா, அவன் வாங்க மாட்டான்ல. இப்போ உதாரணமாக ஒரு நம்ம நான் கடை வச்சுருக்கேன்னு வைங்களேன், சில்லறை தட்டுப்பாடு நேரத்தில் என்ன செய்வோம்னா, நாங்கள் சில டோக்கனை தான் கொடுப்போம். 5 ரூபா காசு இருக்காது. சரி, 5 ரூபாய்க்கு ஒரு டோக்கனை கொடுத்துருவோம். அடுத்த தடவை வரும்போது அதை கொடுத்து ஜாமான் வாங்கிடுவாங்க. சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா? சாக்லேட் மொத்த வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால என்ன செய்வோம்னா 1, 1, 2, 5ன்னு போட்டு ஒரு டோக்கனை கொடுப்போம். இந்த டோக்கனுங்கிறது கூட ஒரு காயின் மாதிரி உள்ளது தான். அது எங்கள்கிட்ட மட்டும்தான் செல்லும். நாங்கள் கொடுத்த 5 ரூபா டோக்கனை கொண்டு வேற ஒரு கடையில் கொடுத்து வாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் அந்த டோக்கனுக்கு நீங்கள் உங்கள் கடையில் வந்துட்டு தான் எங்கள் கடையில் தான் செல்லும், வேறு இடத்துல செல்லாது. அப்படிங்கிற அடிப்படையில் நான் பொறுப்பாளியாக இருக்கிறதுக்கு வழங்குதா, அந்த டோக்கனுக்கு நான் தான் பொறுப்பாளின்ற அந்த டோக்கனுக்கு மதிப்பு இருந்தாலும் அந்த மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டால் அதை கிளைம் பண்ணுறதை என்கிட்ட வந்து பண்ணிக்கிறலாம். நான் தானே அந்த டோக்கன் கொடுக்குறேன், அதுக்கு நான் தான் ஓனரு, நான் தான் பொறுப்பாளி. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இதை வந்து பிட்காயின்கிறவன் யார், ஓனர் யார், அதை வெளியிட்டவன் யார், இது வந்து எல்லா நாடும் செல்லாது அறிவிச்சுட்டா அந்த காசை நான் என்ன செய்வேன்? சில நாடுகள் தடுக்காமல் இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. முதல்ல அனைத்து நாடுகள், இந்தியாவிலும் தடுத்து தான் வச்சுருக்கிறான். அனைத்து நாடுகளும் சேர்ந்து பிட்காயின்கிற டாப்பிக்கை வச்சுக்கிறக்கூடாது, அது செல்லாதுன்னு சொல்லிட்டான்னா பிட்காயினை கொண்டு ஒரு கடையில் நீ ஜாமான் வாங்க முடியாது. இப்போ வாங்க முடியுது, ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். இப்போ பிட்காயின் இந்தியாவிலே புழக்கத்தில், இந்தியாவில் இல்லை, இந்தியா இல்லாத நாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்தி தான். இந்தியாவில் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா உலகளாவிய அளவில் எங்கேயும் மாற்றிக்கலாம். அதுக்காக வேண்டி சரி, இங்கே உள்ள கடைகளில் போய் நீங்கள் மாற்ற முடியாது. ஓகே ஓகே. இந்த பிட்காயின் நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் விற்றுக்கலாம், வேறு அதெல்லாம் செஞ்சுக்கலாம். உலகம் பூரா செல்லுதில்ல. சரி, உலகத்தில் அதிகமான நாடுகளில் இதை நம்புகிறாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சி கண்ணுக்கு தெரியாது. அது இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு வாலெட் மாதிரி, பர்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோ. ஆமாம், இது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பணம் செல்லாதுன்னு எல்லா நாடும் அறிவித்து விட்டால் நான் வச்சுக்கிற பிட்காயினுக்கு யார் பொறுப்பு? எவன் வெளியிட்டானா அவன் தான் பொறுப்பு. அவன் யாருன்னு தெரியலங்கிறாங்க. போலி அக்கௌண்ட்டில் உண்டாக்குனான்னு சொல்கிறாங்க. எவனோ உண்டாக்கிட்டு போயிட்டான்னா அப்போ அந்த பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவன் தான் போயிட்டான். எவனோ போய் அடிச்சுட்டு அவன் பல கோடிக்கு அதிபதியாக போயிட்டான். இந்த காயின் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இது ஒரு ஃப்ராடு. முதல்ல வந்து ஒரு கேரண்டி கொடுக்கவன் இல்லாமல் எந்த காயின் சொல்லிட்டாலும் அது மோசடி. அது கேரண்டி நான் தான் நிற்கணும், நான் தான் வெளியிட்டிருக்கிறேன், உனக்கு அது செல்லணும்னு நான் தருவேன்னு சொல்லணும். நான் வெளியிட்டிருக்கிறேன், இந்த இதுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் தர்றப்போ அதை கடைக்காரன் வாங்கலைன்னா நான் வாங்கிட்டு உனக்கு அந்த ரூபாயை தர்றேன்னு நான் சொல்லணும். அப்படி அதை சொல்கிறது நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும், எனக்கு ஒரு அத்தாரிட்டி அதிகாரமும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ளவன் கொடுக்குற கேரண்டி இந்த பிட்காயினுக்கு இருக்கான்னா பிட்காயினு கிடையாது. யாரும் கேரண்டி தர முடியாது, எந்த அரசாங்கமும் தராது. வெளியிட்டவன் யாருன்னு தெரியலை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த பிட்காயினுக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா, அதனுடைய தட்டுப்பாடை உண்டாக்கி செயற்கையாகத்தான் அந்த மதிப்பை ஏற்றுறாங்க. பிட்காயினுடைய மதிப்பு என்பது வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் போயிடுச்சு. ஒரு காயினுடைய மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் போயிடுச்சு. அது வெளியிடக்கூடிய நேரத்தில் 100 இருந்துச்சு. இன்றைக்கி லட்சக்கணக்கான ஒரு காயின் வந்து பல லட்சங்களுக்கு மதிப்புள்ளதாக இருக்குது ஒரு பிட்காயின்கிறது. அந்த பிட்காயின் என்ற வச்சுருந்தான்னு சொன்னால் அது இப்போ பல லட்சத்துக்கு மதிப்புள்ளதாக போகுது. இந்த மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டால், டிமாண்டு கிடைக்கலன்றவுடனே 1,00,000க்குரிய 1,10,000 ஆக்கி விட்ருவான். மேலும் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா 1,20,000 அந்த ஒரு கற்பனையான அந்த நாணயத்துடைய மதிப்பை வந்து மார்க்கெட்டில் தேவை ஏற்படும் பொழுது நம்ம அதிகப்படுத்திக்கிடுவோம். ஒரு பிட்காயினையே 10 பிட்காயின் அளவு கூட மதிப்பை நான் ஏற்றி விற்பேன். அப்படி தான் ஏறி வந்தது. இதுக்கு ஒரு பேரை உண்டாக்கி இதில் அரசாங்கத்தை நீங்கள் மாட்டிக்கிற தேவை இருக்காது. ஒரு சின்ன ஒரு காயினில் பல லட்சங்களை வச்சுக்கலாங்கும் போது அது காயின் வந்து உங்களோட பணமாகவும் இருக்காது, டிஜிட்டலாக தான், அது நம்பராக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் சீக்ரெட் நம்பர் தெரியும். அப்படிங்கிற வகையில் உங்கள்கிட்ட பல கோடி ரூபாய் இருக்கும்.
இந்த கோடி ரூபாயை எந்த அரசாங்கமும் கண்டுபிடிக்க இயலாது. இந்த கோடி ரூபாயை நீங்கள் தங்கமாக வச்சுருந்தா கூட கண்டுபிடிச்சிருவான். டாலரை வாங்கி வச்சாலும் கண்டுபிடிச்சி. இப்போ இந்தியாவில் யாரோ ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருக்காருன்னா இந்தியாவை தவிர்த்து அவர் உலகத்தில் வேற எங்க வேணாலும் வணிகம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைன் உலகமுறை பண்ணலாம்ல. ஒரு அதாவது இந்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தாது. இந்திய அரசாங்கம் வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. அந்த தடை எந்த அளவுக்கு செல்லும்னு கேட்டால் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் வாங்க மாட்டாங்க. இப்போ என் கடையில் கொண்டு பிட்காயின் ஜாமான் கேட்டால் தரமாட்டேனா. ஏன்னா நிறுவனம் வச்சுருக்கேன்னு வைங்களேன், பிட்காயின் ஒரு இருக்குது, அதுக்கு இவ்வளோ ஜாமான் தாங்கன்னா நான் தரமாட்டேன். நான் ஒரு கார் டீலராக இருக்கிறேன், என்கிட்ட வந்து பிட்காயின் கொடுத்து கார் கேட்டால் நான் தரமாட்டேன். ஏன்னு கேட்டால் என் நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதை நான் கிளைம் பண்ணி காசாக்க முடியாது இருப்பேன். அதனால அந்த பிட்காயின் என்ன செய்யலான்னு கேட்டால், இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் பிட்காயின் ஒன்று தேவைன்னு விளம்பரம் கொடுப்பான். நீங்கள் உங்கள் இதை அவனுக்கு விற்கலாம். இங்கேருந்து ஆன்லைன்லேயே இங்கே ஆன்லைனில் விற்றுடலாம். வந்து 1,00,000 1,50,000 ரூபாய்க்கு விற்றுருவீங்க. அவனுக்கு தேவையில்லைன்னா அவன் அங்கேருந்து என்ன செய்வான், ரஷ்யாவுக்காரனு விற்பான். அப்போ எந்த நாட்டுக்கு வேண்டாலும் நீங்கள் ஆன்லைனில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே அது பணம் சம்பாதிக்கிற மெத்தட் தான். சம்பாதிக்கிறேன். ஆனால் இது மோசடியா இல்லையா? அது மதிப்பு இல்லாமல் ஒன்றுக்கு, கேரண்டி இல்லாத ஒன்றுக்கு வந்து பொய்யாக மதிப்பை ஏற்றி மக்கள்கிட்ட சுரண்டுறது தானே இது. ஒரு நேரத்தில் எல்லா நாடும் தடை செஞ்சால் என்ன ஆகும்னு யோசிங்க. எல்லா ஐரோப்பிய நாடுகளில் தடை இருக்கா? சில நாடுகளில் இருக்குங்கிறாங்க. அமெரிக்காவில் தடை இருக்கான்னு தெரியல. சில இந்தியாவிலும் தடை செஞ்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணுவாரா அவரு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது எந்தெந்த நாடு கரெக்டாக துல்லியமாக எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 70% நாடுகளில் தடை இல்லை. 30% நாடுகள் அளவுக்கு தான் தடுத்துருக்குறாங்க. அந்த 70% நாடுகளில் இந்த பிட்காயினை கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்டு பிட்காயின் கணக்கில் நீங்கள் பணம் செலுத்தலாம். ஒரு வீடு வாங்கிட்டு பிட்காயினில் என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம். வாங்கிறவன் தயாராக இருக்கிறான். அந்த பிட்காயின் என்பதை வந்து எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு காரணத்தினால அவன் அதை காசாக ஏற்றுக்கொண்டு பொருளை விற்க வாங்க அவன் பேருக்கு மாற்றி விட்டுரு. அந்த நம்பரை, டிஜிட்டல் நம்பர் அவன் பேருக்கு மாற்றி விட்ருவீங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது. ஆனால் 70% நாடுகளில் இது அனுமதி இருக்குது, தடுக்காமல் இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் இது செல்லும். அங்கே எல்லாம் இப்போ கடைகள் நிறுவனங்களில் செல்லும். மற்ற இடங்கள்ல எல்லாம் நிறுவனங்களில் செல்லாது. நீங்கள் உலகம் பூரா விற்றுக்கலாம். எங்கே இருந்தாலும் இந்தியாவில் இருந்துக்கிட்ட பிட்காயின் நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இது செல்லுமா? அவன் எந்த சட்டத்துக்கு கட்டுப்படுறான்னு தெரியலையே. நம்ம இந்திய நாட்டு கரன்சி கட்டுப்பட்டா செல்லாதுல்ல. அப்போ இவன் செல்லவே செய்யாது. இவன் பயப்படுவான். இந்த மாதிரி அது தடுக்கப்பட்ட ஒரு காயின்ஸுக்கு நம்ம விற்பனை செஞ்சோம்னு சொன்னால் அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு வருவான். இங்கே கேள்விக்கு பதில் சொல்லணுன்னு நீ கேஷாக கொடுத்துருப்பா, டாலராக கொடு, இல்லாட்டி ரூபாயை கொடுன்னு சொல்லிடுவான். இது ஃப்ரீயாக விடப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நீ தான் தடுக்கலை இல்லை, அதனால் பிட்காயினில் விற்றுருக்கான்னு சொல்லிடுவான். இல்லை, இன்னொரு பக்கம் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து அறம் சார்ந்து பேசுறீங்க. ஆமாம், அறம், தார்மீகம், நேர்மை, சட்டம். எப்படிங்க ஒரு உழைக்காம பணம் இப்படி பெறுகிறது? இது ஒரு சூதாட்ட மாதிரி இருக்கு. இதை எப்படி நம்ம நேர்மையான பொருளாதார முறை இல்லைங்கிற அந்த தர்க்கத்திலிருந்து உங்களுடைய வாதங்களை வைக்கிறீங்க. இன்னொரு புறம் பாருங்க, உலகம் வந்து சமநிலையா இல்லை. வலுத்தவன் வாழலாங்கிற நிலை தான் இருக்கு. அதை நம்ம அறத்தின் அடிப்படையில் நம்ம எளியவர்கள் பக்கம் நின்னாலுமே உலகங்கிறது வலுத்தவன் எழுதி வச்ச சட்டங்கிற மாதிரி இருக்கு. டாலர் அது ஏறிக்கிட்டே போகும். நம்ம இந்திய பைசா குறைஞ்சிட்டே போகுது. இப்போ 87 கிட்ட 88 வந்துருச்சு, 90 100 கூட ஆகலாம். அப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா டாலர்களும் இதுவும் ஏறிக்கிட்டே போகுது. ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் பணம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இதில் நம்ம சமமாக போட்டி போட முடியாது. ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான நாணயங்கள் மூலமாக எங்கே போனாலும் இந்த நாணயத்துக்கு ஒரே மதிப்பு. அது ஓ நாடு, வளர்ந்த நாடு, வல்லரசு, சூப்பர் பவர், ஏழை நாடுலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார சமத்துவத்தை இந்த ஐரோப்பிய, அமெரிக்க, வல்லாதிக எல்லாத்தையும் தாண்டி எப்பா ஒரு நாணயம் ஒரே மதிப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வருதுங்கிற அடிப்படையில் வளரும் நாடுகளுக்கு இது ஒரு வகையில கெயின் தான் அப்படின்னு ஒரு பார்வை வருது. நாடுகளுக்கு இதில் எப்படி கெயின் வரும்? வளரும் நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த மக்களுக்கு கெயின் மாதிரி தெரியுது. சூதாட்டத்திலும் கெயின் தான். அது நான் சொன்னது அறம் சார்ந்து தான் சொல்கிறேன். இவன் வந்து இது ஒரு நியாயமானு கேட்குறான். 1,00,000 ரூபாயுடைய ஒரு பொருளை வந்து செயற்கையாக அதுக்கு ஒரு மதிப்பை ஏற்றி 5,00,000 ரூபான்னு சொல்லி தலையில் கட்டி விட்றதுங்கிறது ஒரு நேர்மையான செயலா? அப்படி சொன்னால் நான் 5,00,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், லாபம் கிடைச்சுன்னு உங்களுக்கு வளர்ந்துருவீங்க நீங்கள். அது சரியானு நான் கேட்குறேன். நிஜமாக நீங்கள் 5,00,000 ரூபா பொருளை தான் கொடுத்தீங்களா? உங்கள்கிட்ட 5,00,000 ரூபாய்க்கு அதை வாங்கின வந்து நாளைக்கு 5,00,000 ரூபா விற்க முடியாமல் போயிடும். இந்த உலகமெல்லாம் செல்லான்னு அறிவிச்சிடான்னு வைங்களேன். அந்த நேரத்தில் வந்து கரன்சியுடைய அந்த இது பிட்காயினுடைய ரேட்டு ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கிடும். 1,00,000க்கு வாங்கினா 1000க்கு கூட வாங்க மாட்டான். அப்போ அந்த ரூபா யார் உங்களுக்கு தருவா? இது செயற்கையாக ஜவாப்தாரி கிடையாது. ஜவாப்தாரி இருக்கணும். யாருமே பொறுப்பு கிடையாது. யாருமே ஜவாப்தாரி கிடையாது. ஒரு நாட்டிலேருந்து வெளியிடுற நாணயங்களுக்கு ஜவாப்தாரி இருக்கிறான். ஒரு நிறுவனங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கனுக்கு கூட ஒரு ஜவாப்தாரி இருக்கிறான்.
அப்போ இவ்வளோ பெரிய மதிப்புள்ள நாணயம்ங்கிறீங்க, அது ஜவாப்தாரி யார்? அது செல்லாட்டி நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு இந்த மதிப்பை செயற்கை ஏற்றி வச்சுருக்கீங்கல்ல, இந்த ஏற்றி வச்சதெல்லாம் எல்லா நாடும் செல்லாதுன்னு அறிவித்தா ஏற்ற முடியாது, இறங்கத்தான் செய்யும். எல்லா நாடும் இனிமேல் இந்த கரன்சியை பேச மாட்டோம்னு சொல்லிட்டான்னு வைங்க, கையாளக்கூடாதுன்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய மாட்டா, இருக்கிற தள்ளி விட பார்ப்பான். எல்லாரும் தள்ளி விட பார்க்கும்போது விலை தன்னால் இறங்கும். இறங்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 1000 ரூபாய்க்கு அவன் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு நாணயத்தை 1000 ரூபாய்க்கு அவன் தள்ளி விட்டான்னு சொன்னால், அந்த 99,000 ரூபா யார் கொடுப்பா? அவனுக்கு போனது தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு நஷ்டம் உள்ள ஒரு தொழிலை வந்து ஊதி பெருசாக்கி ஏமாற்றி நம்ம தள்ளி நம்ம சம்பாதிக்க விரும்புகிறோம். ஏன்னா அந்த வெளிப்படாத வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நேரத்தில் உருவிட்டானா முடிஞ்சு வச்சுக்கதை. ஆனால் தடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உலகம் பூரா தடுப்பாங்க இதை. என்னட்ட இது வளரும் நாடுகளுக்கு சாதகமான சூழல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் இது பாதிக்கும். ஏன்னா எந்த ஒரு நாடுமே இந்த பொருளாதாரத்துக்கு விதிக்கிற வரியை கொண்டு தான் இயங்குகிறது. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு இப்போ இந்த பிட்காயினை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இந்திய அரசாங்கம் கண்டுபிடிக்க இயலாது. அப்போ நீங்கள் அது வரி கட்ட மாட்டீங்க. இந்த காசுலேருந்து வரக்கூடிய வரி இவனுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நாட்டுக்கு இது ஏற்படும்ல. ஒவ்வொரு நாட்டில் உள்ளவனு அவன் பிட்காயினில் போயிட்டான்னு சொன்னால், அவன் நம்முடைய கரன்சியை வச்சுருந்தான்னா, நம்ம தங்கத்தை வச்சுருந்தா கூட சோதனை பண்ணி எடுத்துடலாம். தங்கமாக வச்சுருந்தா கூட கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும் சீக்ரெட் நம்பர், அவன் கொடுத்த நம்பர் தான் அது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது பல ஆயிரம் கோடி ரூபாய்களை ஒருத்தன் பிட்காயின் வடிவத்தில் வச்சுருந்தான்னு சொன்னால், அந்த தேசங்கிற வகையில் லாஸ் தானே அது. அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 30% 40% வரி போடுறாங்க. அவ்வளோ வரி இருந்தால் அந்த நாடு எவ்வளோ செழிப்பாக போயிடும். இதை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரை தடுப்பாங்க. இனிமேல் எல்லாரும் தடுக்கும்போது தான் அது மதிப்பு குறையும். 1 2 தடுத்தாங்கன்னா அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா நாடுகளும் ஏகமானதாக படிப்படியாக அனுபவப்பட்டு தடுத்துட்டாங்கன்னு சொன்னால், பிட்காயின் செல்லாதுன்னு சொல்லிட்டான்னா அதை வந்து வெளிப்படுத்தி தான் ஆவணவன். அதை கொடுத்து எந்த ஜாமான் வாங்க முடியாட்டு அதையும் பேச போகிறான். இப்போ ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் அவருடைய கேரக்டருக்கு டாலர் அந்த மாதிரி அவங்க டாலர் மதிப்பு ஏறணும்னு கிரிப்டோ கரன்சி மாதிரி வர்றது தனக்கு ஆபத்துன்னு மாதிரி நினைப்பாங்களா? எல்லாருமே நினைப்பாங்க. எல்லா நாடுகளும் நினைப்பாங்க. ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் அது பாதிப்பு தான். நாடுகளுக்கு வந்து வரியை கொண்டு தான் கவர்மெண்ட்டே நடக்குங்க. எந்த நாடாக இருந்தாலும் வரி விதிப்பில் தான் அரசாங்கம் இயங்க முடியும். வரி செலுத்தாமல் இருக்கலாம். இந்த பிட்காயினை வாங்கி வச்சுட்டீங்கன்னா கண்டுபிடிச்சா தானே வரி. சம்பாதிக்கிறலாம் பிட்காயின் வடிவத்தில் நான் வாங்கி வச்சுக்கிருவேன். 1 கோடி ரூபா இன்றைக்கி சம்பாதிப்பேன். 1 கோடி ரூபாய் சம்பாரித்து கேஷாக வச்சா கணக்கு காட்டணும், பொருளாக வச்சா சோதனை பண்ணி எடுத்துருவான், பேங்கில் போட்டால் கண்டுபிடிச்சிருவான். அப்போ எல்லாம் தெரியாமல் இந்த 1 கோடிக்கு நான் பிட்காயின் வாங்கிட்டா எவனுக்கு தெரியாது, எனக்கு விற்றவனுக்கு தான் தெரியும். அது கூட எனக்கு தான் அந்த நம்பர் தெரியும். அப்போ என்கிட்ட இந்த 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா இருக்குங்கிற விஷயமே உலகத்துக்கு தெரியாது. அப்போ எந்த நாளும் எனக்கு அதுக்கு வரி போட முடியாது. அப்போ இந்த வரி இல்லாமல் நம்ம முழு ரூபாயாக கிடைக்கிறனால இவன் லாபம்னு நினைக்கிறான். 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் நமக்கு உரியதாக டாக்ஸ் எந்த இதுவும் இல்லாமல் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அவன் அளவுக்கு லாபம்னு நினச்சா கூட ஒன்றும் நினைக்க மாட்டேங்கிறான். இது எல்லாரும் தடுத்து விட்டானா ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். ஏதோ 1 வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டிங்கிறாங்க. 40% வட்டி கிடைக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே. பணம் போட்டால் 40% வட்டி, ஒரு பணம் வேற எங்கே நீங்கள் இவ்வளோ வட்டியோட கிடைக்கும், கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அது வட்டி கொடுக்குறாங்களாமா? வட்டி அது அதனால தானே கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் இதாகிறாங்க. நிறைய பணம் பல்கி பெருகும்லாம் சொல்கிறாங்களே. அது எனக்கு தெரியல. வட்டிக்கு எப்படி கொடுக்குறான்னு தெரியல. அது இல்லை, பணம் வந்து கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா அவன் பணம் கொடுத்துட்டே இருக்கிறான், திடீர்னு தான் நிப்பாட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம். இன்னொரு யாரு கொடுப்பானே பணம்? யாரு கொடுப்பா? இவங்க யார்கிட்ட வாங்குறாங்களோ அந்த மிடில் மேன் கொடுக்குற அந்த உத்தரவாதங்கள் தான். இல்லை, அப்படி கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு 10 காயின் இருக்குங்க, நான் வாங்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின காயினை வந்து எனக்கு 1.5 லட்ச ரூபாய் நீங்கள் விற்பீங்க. சரி, அதோட முடிஞ்சு வச்சுக்க. அப்புறம் என்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் எனக்கு ரூபாய் தரப்போறிய மறுபடி. அவ்வளோதான். அது சான்ஸ் இல்லையா, அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இது அக்கௌண்ட் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. இல்லை, அக்கௌண்ட்டை வச்சுக்கிற மாட்டான். ரகசியம் தான் இல்லை எல்லாமே. பிட்காயின்ங்கிறதே வந்து அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த பிட்காயின் வச்சுக்கிறவன் வாரிசு யாருக்கு சொல்லலாம் மண்டையை போட்டான்னு வைங்க, அதோட போச்சு. அவ்வளோதான். அது அவ்வளோதான். எத்தனை கோடியாக இருந்தாலும் அந்த நம்பர் தான் அது. அதோட போச்சு. அது அவன் யாருக்கு இல்லாமல் போயிடும். நம்பர் தான். அது நம்பர் அவன் மறந்துட்டாலும் சரி, அல்லது எனக்கு சொல்லாமல் போயிட்டாலும் முடிஞ்சு வச்சுக்காது. அப்படி தான் உண்டு. அதனால் வந்து இதில் இருந்துலாம் வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறலாம் இதில் வராது. இதில் வர்றது வாய்ப்பு இல்லை. ஏதாவது நிறுவனம்னு ஒருத்தன் இருந்தால் வரி கட்டாமல் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதில் ஒயிட் மணியாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒயிட் மணியாக வச்சுக்கிற நினைச்சாண்டா இது வசதி. இது ஆனால் இது வந்து உத்தரவாதமானதுன்னா உத்தரவாதம் கிடையாது. யார் உத்தரவாதம்? இதுக்கு யாருமே உத்தரவாதம் எதில் ஓடுதுன்னு கேட்டால், நீங்களும் அதை நம்புறீங்க, நான் நம்புகிறேன். அதனால தான் அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நீங்களும் அதை 1 லட்ச ரூபான்னு ஏற்றுக்கிறிய,
நானும் 1,00,000 ரூபா ஏற்றுக்கிறேன், எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டா இல்ல, ஆனா இல்ல. 1,00,000 ரூபா அதுக்கு ஆமாம், இருக்கு. 1,00,000 ரூபா தான் அப்படின்னு ஏற்றுக்கிறதுலாம் நம்பிக்கையில் ஓடுகிறது. எல்லாரும் நம்புற அந்த நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால், எல்லா நாடும் தடை செய்யாத வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் தடுத்துவிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது. அம்மாடி இனிமேல் இது எங்கேயும் ஒன்றுக்கு உதவாத, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாத, ஒரு வீடு கூட வாங்க முடியாத, தள்ளி விட்டுருவோன்னு வர ஒரு நேரம் கண்டிப்பாக இதுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வாங்கி வச்சவன்லாம் இப்போ நினைச்சான்ல கொஞ்சம் அப்ப எவனும் வாங்கவும் மாட்டான். அந்த கருவு பணத்தை தப்பிக்கிறதுக்கு செஞ்சான், மொத்த பணமும் போயிருப்பேன். அதை விட அதர பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதனால் இது உத்தரவாதம் இல்லாத எந்த ஒரு இதையும் வாங்கக்கூடாது. அது கேரண்டி யார் கொடுக்குறான்னு தெரியணும். கண்டிப்பா அந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு பொருளாதார அடிப்படையிலும் ஒரு முதலீட்டு அடிப்படையிலும் அது ஒரு சரியானதா, நேர்மையானது இல்ல, அது நம்ம பணம் பல்கி பெருகும் என்று குறிப்பிட்ட உத்தரவாதங்களை நம்பலாமா? இது எந்த கணத்திலும் எதுவும் நடக்கும். ஒரு நியாயமான ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு வங்கியினுடைய உத்தரவாதம் இருந்துதான் ஒவ்வொரு அரசும் இந்த மாதிரிலாம் செய்யணும். ஸோ எந்த அரசோட நேரடி தொடர்பு இல்லாத இந்த மாதிரி விஷயங்களை, இல்லூஷனான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி கான்செப்ட் மூலமா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க.